நேயர் எனக்கு மாறா பேச யோசிச்சு கொண்டிருக்கிறேன். நிறைய சொல்கிறார், அங்கே பார்க்குறார், இங்கே பார்க்குறார், பெரிய பிரச்சனை. வணக்கம் அண்ணா, என்ன பெருசா யோசிக்கிறீங்க போல இருக்கு. பெரிய ஆழ்ந்த யோசனையில் இருக்கிறீர்கள், எதுவும் பிரச்சனை? நீயே வந்து பார்ப்பேன். ஓமாடாப்பா, இந்த யோசனைகள் தான் வாழ்க்கையே மனுஷர யோசனை கொள்ளுது. பிள்ளைகள் வளர்ந்துட்டுகள், இந்த பிள்ளைகள் நினைக்க பெரிய ஒரு வேதனையாக இருக்கப்பன். நாங்கள் அந்த காலத்தில் வளர்ந்ததுக்கும் இதுகள் இங்கே வளர்றதுக்கும் பார்த்தா பெரிய ஒரு வேதனையாக இருக்கிறது தான். மண்டையை போட்டு பிக்கிறேன், என்ன செய்கிறேன்ட்டு தெரியாம. யோசனை தான், யோசனை இல்லாமல் மனுஷன் எங்கே வாழ்கிறான்? யோசனை தான் எங்களை சாடிக்குது. நீங்கள் சொல்கிறது சரி. நிறைய பேர் வளர்ந்த பிள்ளைகளை வச்சுக்கொண்டு பெரிய யோசனையும் மெனக்கவலையிலேயும் தான் இங்கே நிறைய பேர் இந்த வெளிநாட்டில் வாழணும். ஆனால் கேள்வி நானும் பல பேரை சந்திச்சா இல்லை தேவை பண்ண பார்த்தாலும் கவலைப்பட்டு கொண்டா இருக்குது. ஆனால் அப்படி என்ன எங்களுக்கு இன்னும் பிள்ளைகள் வளரையில் தானே வளர்ந்தா தான் எங்களுக்கு இந்த விஷயங்கள் என்னென்று விளங்கும். என்னத்தை சொல்கிறது, என்ன வெளிநாடு வந்துட்டோம். வெளிநாடு என்ன, அங்கே உள்ளூர்லேயும் இப்போ பெரிய பிரச்சனை தான் இந்த வளர்ந்த பிள்ளைகள். உங்களுக்கு ஒன்றும் இப்போ விளங்காது தம்பி, இங்கே உங்களுக்கு தான் சின்ன பிள்ளைகள். பிள்ளைகள் நாங்கள் வளர்ந்த பிள்ளைகள். நாங்கள் வேறு அந்த நேரத்தில் வளரக்க அப்பனுக்கு மட்டுமா பயப்பட்டு நாங்கள் ஒன்றை விட்டு அண்ணன் இருந்து சித்தப்பண்ண இருந்து எல்லாருக்கும் பயந்து வாழ்ந்தான் நாங்கள். ஆம்பளை இருந்து கட்டுப்பாட்டில் அந்த நேரத்தில் வாழ்ந்தாங்க. பெரிய பெரிய ஆம்பளைகள் எங்களை கந்த நீராக கங்கான ஊரில் எங்கே தெரிஞ்சாலும் அவன் உண்டமாக அங்கே நிற்கிறான்ட்டு நாங்கள் இங்கே வாரத்துக்கு இடையில் எங்களுக்கு இங்கே வீட்டில் தகவல் வந்துடும். அப்படி பயந்து பயந்து நாங்கள் வாழ்ந்த காலம் போகிற இப்போ இந்த புள்ளிகள் வாழ்கிற காலம் பெரிய ஒரு வித்தியாசமாக இருக்கக்கன். அதுதான் பெரிய ஒரு கவலையாக இருக்கும். எங்கே போய் முடிய போதுன்ட்டு தெரியல. அப்படி இங்கே சில பிள்ளைகள் நல்ல ஒழுக்கங்களோட இருக்குதெல்லாம் இல்லைன்னு சொல்ல இல்லை. எல்லா பிள்ளைகளையும் நாங்கள் கூட சொல்லக்கூடாது. பிள்ளைகளும் எல்லாம் ஒரு மேலத்தீச வாழ்க்கையில் வாழ்கிற பிள்ளைகள் போக்குகள் கொஞ்சம் வித்தியாசம்தான். அதுக்கு நாங்களும் கொஞ்சம் வயலுக்கு ஏற்ற மாதிரி போடலாம் சொல்கிறதும் சரிதான். எல்லா பிள்ளைகளும் அப்படி இல்லை தான். என்றாலும் இங்கே எங்களோட வளர்ப்பு முறையில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. திருப்பன் கண்டிச்சாத்த நீ அவனை செய்கிறேன் ஒரு இது சொல்வதும் பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்தியில முடியலை. இது இருக்கிறேன் நான். ஆசைக்கு பிள்ளைக்கு ஒரு உடுப்பு வாங்கி கொடுக்கணும். உனக்கு என்ன தெரியும், உனக்கு நல்ல உடுப்பு வாங்க தெரியுமா பிள்ளைக்கு என்று இருக்கிறத நேரம் இங்கே இருக்கிறாங்க. உழவு சங்கடத்துக்கு மத்தியில் பிள்ளைகளை வளர்த்துருக்குறாங்க. பிள்ளைகள் அதுக்கு சில மாதிரி கேட்டால் பிள்ளைகள் வளர்ந்துட்டு அதுகள போக்கில் விட வேண்டியதானே. நீ வீட்டில் இருந்த மாதிரி உண்டை இங்கே இருக்கிற பிள்ளைகளையும் வீட்டுக்கு வச்சுக்க போகிறான்னு இருக்கிறதா நேரம் இருக்கணும் தான். நாங்கள் வீட்டுக்கு இருந்து நாங்களும் படியில் தெரிஞ்சுனா தான் எங்களை எத்தனை பேர் கண்காணித்தாங்க. இங்கே உள்ள பிள்ளைகளை நாங்கள் கண்காணிக்க போகணும். தேவையொரு போக்கில் நின்றால் சிவப்பன் கண்டிச்சா இன்னும் பிள்ளைகள் திறமைங்க யார் இங்கே பிள்ளைகள் படுற பாடுகளை என்ன நடக்க போதோ எங்கே போய் முடிய போதோ தெரியல. எங்களை சமுதாயம் வெளிநாடுல வந்து பெரிய சீரழிவை சந்தி. சொல்லுறதும் சரிதான். இருந்துச்சா பிள்ளை தேவை வந்து ஓரளவுக்கு விடணும். அதை விட்டுட்டு உனக்கு என்ன தெரியும், நீ என்ன இப்படி கண்டிக்கிறான்னு சொல்றது தப்புத்தான். பிள்ளைகள் இஞ்சத்த பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டோட வளர்த்தா தான் நாங்களும் எங்களுடைய பண்பாடுகளை அதற்கு ஓரளவு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்காம அதுகளுடைய போக்களையும் நாங்கள் உடையிலாதான். சில வேதப்பன் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்குறது, சில கையை விட்டுட்டு வளர்க்குற பணம் இருக்கணும் தான். அதுக்கு என்னென்ன செய்யறா தம்பி. இப்போ பாருங்க, இங்கே வெளிநாட்டில் நடக்கிற பிரச்சனைகள் பெரிய பெரிய பிரச்சனை தான். பிள்ளைகளை வேண்டிய போக்கில் விட்டால் பாருங்க, நாங்கள் இன்றைக்கி கல்யாணம் அம்மா அப்பா கல்யாணம் முடிச்சு தந்த வாழ்க்கை சரியோ பிள்ளையோ
சாக மட்டும் அந்த வாழ்க்கையில் இருக்கிறோம். அதை சில பொம்பளைகள் இப்படியெல்லாம் பிரச்சனைப்பட்டு கொண்டே வாழணும். எங்களோட பிள்ளைகள் அப்படி வாழக்கூடாது. ஓகே, எங்களோட பிள்ளைகள் அப்படி வாழக்கூடாதான். இங்கே வேறு பேசி இங்கே உள்ள பிள்ளைகள் பேசி நாங்கள் பேசி வச்சு செய்தாலும் சரி, பிள்ளை தான் விரும்புகிறபடி இதை கொண்டு வந்தவங்கள ஒரு பிள்ளைய கல்யாணம் முடித்து கொண்டு வந்தாலும் சரி, அந்த பிள்ளைகள் இங்கே ஒழுங்காக இருக்குதுங்களா? வேறு ஆசை 60 நாள் 30 நாள்னு சொல்லி 30 நாள்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு எல்லாம் எடுத்து போடுமண்டுவாங்க. இங்கே அந்த ஆசை 60 நாளும் இல்லை, 30 நாளுன்ட்டும் சொல்லி இல்லாடாப்பா. இங்கே உள்ள பிள்ளைகள் வேறு கல்யாணம் முடித்து 2வது கிழமையே எனக்கு அவனை பிடிக்கேன்னு எனக்கு அவளை பிடிக்கலேன்னு போட்டு வந்து வாழ்கிற வழக்கங்களை கொண்டதுகளாகத்தான் இங்கே இருக்கிறார். அதுக்கு நாங்கள் விட்ட எங்களோட பிள்ளைகளுக்கு எங்களை இதுகளை பற்றி சொல்லுவோம். பிள்ளைகள் போகிற போக்கில் விட்டால் இதுதான் பிரச்சனை. இந்த எங்களோட போக்கில் விட்ட பிள்ளைகள் தான் இந்த பிள்ளைகளை விட பேர் சில ஏதாவது கட்டி வச்சு அடித்து வீட்டுக்கு டொய்லெட்டுக்கோ கூப்பிட்டு வச்சு அடித்த பிள்ளைகள் இன்றைக்கு நல்ல சந்தோஷமாக தான் வாடுது. இந்த இடையில கல்யாணம் முடிச்சு 2 கிழமையில 3 கிழமையில விட்டுட்டு வராதான் இப்படி எங்களை மாதிரி பிள்ளைகளை கண்டிக்காது. இப்போ கண்டிச்சோன்னா அதை உனக்கு எந்த இல்லாத வேலை நீ கதைக்காது என்று சொல்கிற பிள்ளைகள் தான் இன்றைக்கு இப்படி எல்லாம் போகுதுடாப்பா. இப்படியோ ஒரு மனக்கவலையாக கிடக்குங்கிற பிள்ளைகளும் என்ன செய்ய போதும் தெரியாதுண்டு. ஓமனா நீங்கள் சொல்கிறதும் சரிதான். உங்கள் எல்லோரும் தான் இங்கே பிசனாக போயிட்டு போகலாது. கல்யாணம் முடிக்கிறது ஒரு மாதத்தில் விட்டுட்டு வர்றது, இப்போ இந்த திரும்ப இன்னும் ஒரு ஆளை கல்யாணம் முடிக்கிறதெல்லாம் இங்கே மட்டும் இல்லை, இங்கே ஊர்லேயும் தான் நடக்குது. என்னவோ என்னன்னு தெரியல, என்னத்துக்காண்டி இதுகள் இப்படி செய்துகளோ தெரியல. என்ன பிரச்சனை? காசு பிரச்சனையா இல்லாட்டி வேறு ஏதும் பிரச்சனையோ? என்ன பிரச்சனைக்காண்டி இப்படியெல்லாம் செய்துகளன்றது எனக்கும் விளங்கல தானே. அதண்டு இல்லை தம்பி, என்ன பிரச்சனையோ வேலைக்கு யாருக்கு தெரியும். இங்கே உள்ள ஊழியர்கள் தாங்கள் விரும்பின மாதிரி ஒன்றை கொண்டு வருது. இந்த அதுக்குள்ள நாளை வேண்டாமன்னு போட்டு நான் விட்டுட்டு வருது. இது எங்கட மனுஷன் மேலும் அப்படி தான். உன்னோட உலகாலமாக இருந்து குப்பை ஓட்டு நீ எங்கட பிள்ளைகளும் அப்படி குப்பையோட ஓட்டுவோணுமோ அண்டு அதுக்கேற்ற மாதிரி தாளத்தை போடுதல். அப்போ எங்களை இந்த பொம்பளைகளும் அப்படி தான் நினைக்குதல் போல. ஒரு கிழமைக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சி கொண்டு இருந்தால் சரி என்ற நிலைமையில தான் இங்கே இந்த பொம்பளைகளும் எங்களுக்கு வந்த பொம்பளைகளும் வாழ்க்கையை கொண்டு நடத்த வழிக்கலை நம்மளால் அப்படி சொல்கிறது. இப்போ இந்த தங்களை பிள்ளைகளை கொண்டு வந்தோன்னே இப்போ இந்த மனசுக்கு போட்டு புழுங்க கொண்டு இருக்கிறது. இந்த மனசுக்குள்ள வேதனையை அனுபவிக்கிற நேரம் பிள்ளைகளை ஏற்கனவே நல்ல ஒரு முறையில் வளர்க்கணும், சொல்லி கொடுக்கணும். இல்லை பிள்ளை 18 வயசாச்சு, நான் 18 வயசாச்சு இந்த சொல்ல நான் இந்த நினைப்படி தான் நடப்பேன்டா தாயமோ. அப்போ இன்னும் 18 வயசாச்சு, நீ போ, நீ என்ன தேண்டாலும் செய்து விட்டு வாண்டு விடக்கூடாது. எங்களை இதுகளை பிள்ளைகளுக்கு அடக்கி எத்தனை இப்போ நல்ல வலையில் வளர்க்குதல் பேர் சில பொம்பளைகள் தற்பெருமை கொண்டு நடக்கணும். ஊரில் ஒன்று காணாமல் இங்கே வாரது, வந்து எல்லாத்தையும் கண்டோன்னா தற்பெருமை கொண்டு வாரது. நாங்கள் அப்படி வாழ்ந்தனாங்க இப்படி வாழ்ந்தோன்ற தற்பெருமை காட்டுற பொம்பளையெல்லாம் இங்கே கூடுதலாக இருக்கிறோம்லாப்பா. அதால் அந்த போல பிரச்சனை. இந்த பிள்ளைகள் எங்களோட பிள்ளைகள் சரியான சீர்படுதுகளடாப்பா, சீர்கேடுபடுதுகளடாப்பா. ஐயோ, அதுகள் இந்த வாழ்க்கை கடைசி காலத்தில் இதுகள் என்ன செய்ய போதுன்றோ தெரியலடாப்பா. வேறு நாங்கள் வந்த வாழ்க்கைக்கும் இப்போ வாழ்கிற பிள்ளைகள வாழ்க்கைக்கும் நீ சொன்ன மாதிரி இங்கே மட்டும் இல்லை, ஊர்லேயும் இது ஒரு பெரிய பிரச்சனை தான். இல்லையப்ப இது ஒரு கலியுகம் வந்துட்டு, கலியுகம் நடக்குது. இந்த கலியுகத்திலே நீ இந்த உலகம் அழிஞ்சொருக்கா புதுசாக வந்தால் தான் என்னத்தை சொல்லுவதாப்பா. நாங்களும் எங்களை பிள்ளைகளை வளர்க்குற முறையிலேயும் இருக்குத்தான். ஒரு பிள்ளை தனக்கு 18 வயசு வந்துட்டு நான் எனக்கு தான் நினைப்பேன், இல்லை நீ என்னோட இருக்க மாட்டேன், நீ எந்த ஒன்றோட தான் இருக்கணும், நெஞ்ச கட்டுப்படுத்த முடியாதுன்ட்டு சொல்கிற வேண்டிய சாட்டு போக்களெல்லாம் இங்கே எழுதலாம். இப்போ நான் கட்டிக்கிறேன்டா எந்த மனசையும் அதுக்கேற்ற மாதிரி ஒத்து வரேன். இல்லை உன்னோட குப்பை காட்டிட்டேன், எந்த பிள்ளையும் இந்த மாதிரி குப்பை கொட்ட வாரவளையோட வாரவனோட குப்பை கொட்டணுமோ அப்படி இப்படி என்று சண்டைகளில் வாரது. அதை கொஞ்சம் மேலே அங்கே இருக்கும்.
நாங்களடாப்பா இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு முன்னேறி இவ்வளோ நிலைக்கு வந்திருக்கிறோம். இந்த பொன்சாமனை கூப்பிட்ட பொம்பளைகளுக்கு அதொன்றும் தெரியாது. அங்கே தெரிய காணாத கண்டுட்டு வந்து இங்கே வந்தோன்னே இது பெரிய சொர்க்கத்தில் இருக்கிற நேரத்தில் வாழ்ந்துட்டோம். அப்போ இவங்களுக்கு இது தங்களோட ஊர் கலாச்சாரம் எல்லாம் மறந்து இது ஒரு பெரிய சொர்க்கம் மாதிரி நினைச்சு கொண்டு பிள்ளைகளையும் அந்த போக்கில் விட்டுறதுக்கு முழு காரணமும் இந்த பொம்பளைலாம். இந்த பொம்பளைகளெல்லாம் முழு பிரச்சனையும் இங்கே வராதப்ப மண்டை வடிக்கிறதாப்பா அதுல எல்லாம் நினைச்சா. அதுதான் யோசிச்சு கொண்டு இருக்கிறேன். ஏதோ இந்த பிரச்சனையில காண்டதுக்கு வேலைக்கு போய் சேர்ந்துட்டா பிரச்சனை இல்லை. ஏதோ நடக்கிற கொண்டு விட்டு விட்டுருவோம். அதுதான் இப்போ நான் யோசிக்கிறேன். இந்த எங்கட பிள்ளைகளும் இப்படியான ஒரு சீரழிவான வாழ்க்கைக்கு வாரத்துக்கு இடையில நாங்கள் கண்ண முடிப்போம். என்னென்ன அப்படியெல்லாம் சொல்றீங்க? கண்ண மூடணும் குண்ட மூடணும். பிள்ளைகள் அந்த நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை பார்க்கறது தானே நாங்கள் இருக்கிறோம். அதுக்கு என்ன செய்யறது? இந்த வாழ்க்கை இப்படித்தான் போகணுமென்று எழுதியிருந்தால் அதுக்கு என்ன செய்கிறது? இதுக்கெல்லாம் மனசை போட்டு கொடுக்க ஏதோ நடக்கும் தானே. இல்லை இருக்குமே இல்லை தானே. 1 2 செய்துன்றதுக்காண்டி அதுக்கு நாங்கள் எங்களோட பிள்ளைகளை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி இல்லையாப்பா, எல்லாம் தனக்கு வந்தால் தான் தெரியும்னு சொல்லுவாங்க. சரியோ, நான் பயப்படுற இதுதான் நடக்கிற விஷயங்களுக்கு முழு காரணமும் இந்த எங்கட பொம்பளைகள். எங்கட பொம்பளைகளும் கொஞ்சம் பிறவும் இல்லையோ இது ஒரு பெரிய பூதாகாரமாக பெரிய பிரச்சனையை தான் முடிய போகுது. எங்களோட பிள்ளைகள் இந்த வருங்கால பிள்ளைகள வாழ்க்கை பெரிய ஒரு கேள்விக்குறியாத்தான் இருக்குமாடாப்பா. நீ சொல்ற மாதிரி மண்டையை போட்டு உடைச்சு என்ன செய்யறது? நடக்கிறது நடக்கட்டும்.